இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கில வழி பள்ளி வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம், கண்டிக்கத்தக்கது. நான் இங்கிருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். அதாவது, எது நல்ல பள்ளிக்கூடம்? எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு அழகாக புரியும்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதுதான் நல்ல பள்ளிக்கூடமே தவிர, ஆங்கிலம் பேசுவதை வைத்து அந்த பள்ளிக்கூடத்தின் தரத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. உங்கள் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேச வேண்டுமா? பள்ளிக்கூடத்தில் அழகாக அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாலே போதும், அவர்கள் அழகாக ஆங்கிலத்தை பேசிவிடுவார்கள். ஏன், எத்தனையோ குழந்தைகள் கிராமங்களிலிருந்து வந்து தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து, முக்கியமாக அதுவும் தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து ஆங்கிலத்தை அழகாக பேசுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? இப்படி அன்போடு சொல்லிக் கொடுப்பது தானே. மொழி கற்றல் என்பது இயல்பாக இனிமையாக நடைபெற வேண்டுமே தவிர, கட்டுப்பாடுகளுடன் எங்களை சிறை கைதிகளைப் போல நடத்தவே கூடாது. அம்மா கண்டிப்பதையும் பள்ளிக்கூடத்தில் அபராதம் விதிப்பதையும் ஒப்பிடக்கூடவே கூடாது. அதுபோல நாங்கள் தமிழே வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று இன்றைய பள்ளிகள் மார்த்தட்டி சொல்கிறீர்களே. முதலில் பள்ளியில் வேண்டாம் என்பீர்கள், பிறகு அலுவலகத்தில் வேண்டாம் என்பீர்கள், கடைசியாக வீட்டில் வேண்டாம் என்று கூறுவீர்கள். அதனால் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய சாதாரணமான தேவைகளை தன்னுடைய தாயுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும். அதுபோல ஒரு மாணவன் தன்னுடைய தாய்மொழியில் பகிரத்தான் ஆசைப்படுவானே தவிர, ஆங்கிலத்தில் பகிர என்றைக்குமே ஆசைப்பட மாட்டான். என் பாட்டன் பாரதிதாசன் சொன்னார், அதாவது, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாய் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறுகிறார் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதிதாசனின் பேரன் பேத்திகள்